பூளைப்பூ எப்படி காற்றுக்கு முன்னாலே பறக்குமோ அதுபோல கால வெள்ளத்துக்கு முன்னாலே மனித வாழ்க்கை எப்பொழுது பறக்கும் என்று சொல்ல முடியாது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பரப்பு. மனித வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று யார் கண்டது? எல்லோரும் திரும்ப திரும்ப நிலையாமையை வற்புறுத்துவதற்கு காரணமே நிலையான காரியத்தை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே. தமிழ் இலக்கியங்கள் பூராவும் நிலையாமையை அடிக்கடி எடுத்துச் சொல்வது நம்மை அச்சப்படுத்துவதற்காக அல்ல. ஏதோ உன்னுடைய வீட்டு வாசலில் மரணம் வந்து உன்னை தட்டி அழைத்துக் கொண்டு போவதற்காக வரப்போகிறது என்று அச்சப்படுத்துவதற்காக அல்ல. மனித வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு என்ற வளையத்துக்கு உட்பட்டது என்பது நிச்சயமாகிவிட்ட பிறகு அந்த முடிவு எப்போது வரும் என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியாத போது தான் செய்ய நினைக்கின்ற நற்பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உரிய காலத்தில் செய்துவிட வேண்டும் என்கின்ற உண்மையை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நிலையாமையை வற்புறுத்தி சொன்னார்கள். ஆகவே பூளைப்பூவை போலே இந்த வாழ்க்கை காலவெள்ளத்துக்கு முன்னாலே பறந்துவிடும் என்று முடிவு செய்து கொண்டவராய் நாளை போவேன் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போனவர் நேராக புறப்பட்டு போய் சேர்ந்து விடுவது என்று வாளை போத்து எழும் பழனம். வயல்களிலே வாழை மீன்கள் அங்குமிங்குமாக பாயக்கூடிய வளம் படைத்திருக்கின்ற தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே போய் அணைந்தார். சிதம்பரத்துக்கு தில்லை என்பது ஒரு பெயர். அதை ஒரு புலவர் நயம்பட பாடினார். அது விளையாட்டாக நமக்கு தோன்றக்கூடியதாக இருந்தாலும் அதற்குள் ஆழமான பொருள் இருக்கிறது. தில்லை என்கிற பெயரை ஏன் வைத்துக் கொண்டார்? சிதம்பரத்திற்கு நடராஜமூர்த்தி என்கின்ற அருமையான ஒரு கருத்தை பாடினார். யாராவது சிதம்பரத்திலே போய் தரிசிக்கவில்லை என்று சொன்னாலும், தரிசிக்கவில்லை என்றாலும் தான் சிதம்பரத்திற்கு போய் தரிசித்தோம் என்று பொருள் வரக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதற்காகவே தில்லை என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டாராம் நடராஜமூர்த்தி. யாராவது நம்மை பார்த்து கேட்கிறார்கள், சிதம்பரம் போனதுண்டா என்று. நாம் போனதில்லை என்கிறோம். நாம் போனதில்லை என்று சொல்கிற பொழுது நடராஜமூர்த்தி நம்முடைய நாவிலே வந்து அமர்ந்து அவனிடம் சொல்லுவாராம், நான் போனதில்லை என்று சொல்லுகிறான், நீ ஏன் நான் போனது இல்லை என்று எடுத்துக் கொள்ளுகிறாய் என்று கேட்பாராம். யாராவது நம்மை பார்த்து சிதம்பரம் சென்றதுண்டான்னு கேட்டா நாம சென்றதில்லை என்போம். நாம் சென்றது இல்லை என்றால் நடராஜமூர்த்தி நாவிலே வந்து அமர்ந்து நான் சென்றதில்லை என்று சொல்லுகிறான், நீ ஏன் நான் சென்றது இல்லை என்று எடுத்துக் கொள்ளுகிறாய் என்று கேட்பாராம். அவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவன் நடராஜமூர்த்தி அந்த தில்லை மருங்கணிந்தார். அப்படி சிதம்பரத்தினுடைய புற வாயில் பக்கம் சென்றவர், அதாவது ஊரினுடைய எல்லைக்கு சென்றவர் நந்தனார். மீண்டும் அவரை பிடித்துக் கொண்டது அச்சம். உலகியலை கண்டு தனக்கு தடை விதித்து விடுவார்களே, என்ன செய்வது என்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு ஏற்படுகிறது. காரணம், தில்லை வாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் நித்தியம் செய்யக்கூடிய வேள்விகள் உண்டே, அந்த வேள்வியினுடைய புகைகள், அங்கே வேதம் பயிலக்கூடியவர்கள் பாடசாலையிலே வேதம் பயிலுகின்ற காலத்தினுடைய ஓசைகள், இவையெல்லாம் அவருடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் வந்து எட்டுகின்றன. இவ்வளவு பெரியவர்கள் வாழக்கூடிய இடத்திலே வேள்வி புகை கண்ணுக்கு தெரிகிறது, வேத ஓசை காதிலே விழுகிறது. அப்பேற்பட்ட இடத்திலே சென்று வணங்கக்கூடிய தகுதி தனக்கு உண்டா என்று மீண்டும் இவருக்கு அந்த அச்சம் வந்துவிட்டது. நின்றவர் அங்கெய்தறிய பெருமையினை நினைப்பார், முன் சென்று இவையும் கடந்து ஊர் சூழ் எயிற்றின் வாயிலை புக்கார். குன்றணைய மாளிகைகள், ஒவ்வொரு இடத்திலும் குலவும் வேதிகைகள், ஒன்றிய 3000 அங்குள என்பார் ஆகுதிகள். இப்பரிசாய் இவையெல்லாம் இருக்க தனக்கு தகுதி உண்டா என்று ஒப்பு அரிதாய் வளர்ந்து ஓங்க உள்ளுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வலம் கொண்டு உள்ளே போவதற்கு அஞ்சி புறத்திலே நின்று விட்டார். சிதம்பரத்திற்கு போனவர் சிதம்பரத்தினுடைய ஊரை ஒருமுறை சுற்றி வந்துவிட்டு உள்ளே போவதற்கு அஞ்சிக் கொண்டு வெளியிலேயே ஒரு இடத்திலே படுத்து விட்டார். படுத்திருக்கிற காலத்திலும் அவருடைய உள்ளத்திலே எண்ணம், எப்படி போய் உள்ளே வணங்குவது? மன்றில் நடம் கும்பிட்டே தீர வேண்டும், ஆனால் உலகில் தடையாக இருக்கிறதே, என்ன செய்வது என்றே எண்ணி எண்ணி இரவு பூராவும் பகல் பூராவும் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறார். இவ்வண்ணம் இரவு பகல் வலம் செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ணம் நினைந்து அடிந்து அடித்தொண்டர் அயர்வைதி மைவண்ண திருமிடத்தால் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்து நினைந்து அப்படியே இரவும் பகலுமாக இங்கு இருந்து
ஒரு நாள் படுத்து உறங்குகிற போது அவருக்கு ஒரு கனவு தோன்றுகிறது. அந்த கனவிலையும் அவர் எண்ணி பார்க்கிறார், இறைவனை வணங்குவதற்கு இன்னல் தரக்கூடியதாக ஒரு பிறவி இருக்குமா? உலகத்திலே மனித வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் பல இருக்கின்றன. ஆனால் இறைவனை வணங்குவதற்கு பிறப்பாலேயே சாதியினாலேயே ஒரு தடை என்ற ஒரு இன்னல் இருக்கலாமா, இருக்கக்கூடுமா என்று அவர் எண்ணுகிறார். இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார். எல்லாம் வல்ல இறைவன் அதை பொறுப்பாரா? தன்மேல் உண்மையான பற்றுக் கொண்டிருக்கின்ற பக்தன் ஒருவனுக்கு உலகத்தார் தன்னை வணங்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார் என்றால் உலகம் மேவிய பெருமானுடைய உள்ளம் அதை பொறுக்குமா? அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி அவருடைய கனவிலே வந்து பொன்முறுவலோடு சொன்னார், நந்தனே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. இந்த பிறவியிலே இந்த தோற்றத்திலே நீ இருப்பதால், நீ இந்த புலியனாக இருப்பதால் நீ வந்து வணங்கக்கூடாது என்று உலகத்தார் அனைவரும் ஏதோ தடை விதித்திருந்தாலும் இந்த பிறவி நீ போய் நீங்கக்கூடிய வகையிலே நீ நெருப்பினடை மூழ்கி என் முன்னாலே வந்து நீ அடைவாய் என்று கனவிலே தெரிவித்தார். இங்கே சேக்கிழார் மிக மிக ஆழமாக எழுதக்கூடிய கருத்தை சிந்திக்க வேண்டும். இப்பிறவி போய் நீங்க எரியின் எடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னடைவாய் என்ன முடிந்து அந்த நந்தனாருடைய கனவிலே போய் நீ முப்புரி நூல் மார்பர் வருவர், அவரோடு சென்று இந்த பிறவி நீங்குமாறு நீ நெருப்பிலே மூழ்கி என்னை வந்து அடைவாய் என்று சொல்லிவிட்டு என்ன கருத்தை நந்தனாரிடத்திலே சொன்னாரோ அதையே தில்லைவாழ் அந்தணர்கள் ஒவ்வொருவர் கனவிலேயும் வந்து அப்பரிசே தில்லைவாழ் அந்தணர்க்கும் எரியமைக்க மெய்ப்பொருள் ஆனார் அருளி அம்பலத்தே மேவினார். இப்பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் ஒவ்வொருவருடைய கனவிலேயும் சென்று நந்தனார் என்கின்ற ஒருவன் அங்கே காத்திருக்கிறான், என்னை தரிசிக்க வேண்டும் என்று அவனை அழைத்து வந்து நெருப்பிலே மூழ்க வைத்து நீங்கள் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் கனவிலே சொல்லிவிட்டு நேராக நந்தனுடைய கனவிலேயும் போய் தெரிவித்தார், ஒன்றும் கவலைப்படாதே, இப்பிறவி போய் நீங்க எரியினடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் என் முன்னாலே வந்து அணைவாய் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது தில்லைவாழ் அந்தணர் ஒவ்வொருவருடைய கனவிலேயும் இறைவன் தோன்றி அந்த நந்தனாரை அழைத்து வருக, நெருப்பினடை மூழ்க வைக்க என்று இட்ட உத்தரவை கேட்டு அவர்கள் எல்லோரும் அஞ்சி போய் எல்லோருமாக நந்தனார் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். இந்த இடம்தான் மிக மிக முக்கியமானது. அங்கே அவர்கள் போனவுடன் நந்தனாரை என்ன சொல்லி அழைக்கிறார்கள் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் நந்தனார் இருக்கிற இருப்பிடத்திற்கு போய் அவரை அழைக்கின்ற காலத்திலேயே என்ன சொல்லி அழைக்கிறார்கள் என்று பாட்டி ஆரம்பிக்கிறார் சேக்கிழார். ஐயரே, அம்பலவர் அருளால் எப்பொழுது அணிந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப நையும் மன திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் என தொழுதார், தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி முடிந்தார். அந்தணர்கள் நந்தனாரை போய் அழைத்துக் கொண்டு வந்து நெருப்பிலே மூழ்க வைத்த பிறகு ஐயரே என்று அவரை அழைக்கவில்லை. அப்படி அழைத்ததாக சேக்கிழார் காட்டவில்லை. அங்குதான் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏதோ நந்தனார் என்கின்ற ஒருவர் பிறவியினாலேயே புலையராக பிறந்திருக்கிற தோற்றத்தினாலேயே அவர் புலையர் தான், அவர் நெருப்பிலே மூழ்கின பிறகுதான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் கூறியதாகவோ அப்படித்தான் அமைந்தது என்று சேக்கிழார் தன்னுடைய கதையிலோ கூறவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நந்தனார் என்கின்ற ஒருவன் புலையனாக இருந்தாலும் அவனை அழைத்து வருக என்று நடராஜமூர்த்தி தில்லைவாழ் அந்தணர்களுக்கு கட்டளையிட்டவுடன் அவர்கள் நந்தனாரை அழைக்க போகின்ற போதே ஐயரே என்கிற சொல்லால் தான் அழைக்கிறார்கள். என்ன காரணம்? தில்லைவாழ் அந்தணர்கள் பிறப்பால் ஐயராக இருக்கலாம், ஆனால் நந்தன் பிறப்பால் புலையனாக இருக்கலாம். நந்தன் என்கின்ற ஒருவன் நம்மை அடைய வேண்டும், அவனை அழைத்து வருக என்று எல்லாம் வல்ல சிவபெருமான் கட்டளையிட்டு விட்டார் என்றால் அந்த நந்தனை விட மிக்க ஐயர்கள் யாரும் இல்லை என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் நந்தனை போய் ஐயரே என்று அழைக்கின்றார்கள் என்றால் இங்கே புலையராக பிறந்திருந்தாலும் சிவபெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதை அறிந்தவுடன் தில்லைவாழ் அந்தணர்களும் நெருப்பினடை மூழ்குவதற்கு முன்பாகவே ஐயர் என்று நந்தனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற போது சாதியாலே மனிதர்கள் என்ன பிரிவுகளை ஏற்படுத்தினாலும் இறைவனுடைய மிகப்பெரிய கருணையின் முன்பு அவை நிற்காது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே சேக்கிழார் இப்படி எழுதியிருக்கிறார்.
அப்படியே தென் திசையின் மதில் புறத்து நெருப்பு அமைத்து அந்த குறியை எய்தி இறையவர் தாழ் மனம் கொண்டு எரிசூழ வலம் கொண்டு நந்தனார் அந்த நெருப்பின் இடை மூழ்கினார். நந்தனார் நெருப்பிலே மூழ்கிற பொழுது நந்தனார் எந்த தோற்றத்திலே இருந்தாரோ புலையராக இருக்கின்ற அவருடைய தோற்றத்தோடு கருநிறத்தோடு கூட அப்படியே நெருப்பிலே மூழ்கி வெளியே வருகின்ற பொழுது மாயமான பொய்யான உருவத்தை நெருப்பிலே விட்டுவிட்டு புண்ணிய முனிவர்கள் எந்த வடிவத்திலே வெளியே வருவார்களோ அந்த வடிவத்திலே வெளியே வந்தார். கை தொழுது நடமாடும் கடல் உண்டி அடல் புக்கார். தன் 2 கைகளையும் தொழுது நடராஜமூர்த்தியினுடைய திருவடிகளை மனதிலே எண்ணி அவர்கள் முட்டி கொடுத்த நெருப்புக்கு உள்ளே போய் மூழ்கினார். கை தொழுது நடமாடும் கடல் உண்ணி அடல் புக்கார். எய்திய பொழுதின்கண் எரியின்கண் இம்மாய பொய்தகையும் உருவடித்து புண்ணியமா முனிவடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார். இந்த ஒரு பாடல்தான் நந்தனாருடைய பெருமையையும் பக்தியினுடைய பெருமையையும் நமக்கு அறிவிப்பதற்கு சேக்கிழார் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் என்று நான் எண்ணுகின்றேன். இப்போது அவர் நந்தனார் இயற்கையான தோற்றத்திலே இருக்கிற போது புலைப்பாடியிலே உள்ள புலையர்கள் எந்த தோற்றத்திலே இருப்பார்களோ அந்த தோற்றத்திலே இருந்தார். நெருப்பிலே மூழ்கி வெளியே வருகிற போது புண்ணியமா முனி வடிவராக வெளிப்பட்டார். இப்பொழுது அவர் தன்னுடைய பழைய உடம்பை நெருப்புக்குள்ளே விட்டுவிட்டார் நந்தனார். அந்த பழைய உடம்பை குறிப்பிட வருகின்ற பொழுது சேக்கிழார் சுவாமிகள் பயன்படுத்தி இருக்கின்ற தொடர் இம் மாய பொய் தகையும் உரு ஒழித்து. நெருப்புக்குள்ளே அவர் ஒழித்த உரு எது? மாய பொய் தகையும் உரு. இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மனிதர் சாதி வேறுபாட்டை காட்டுவதற்கு புறத்திலே இருக்கின்ற தோலை வைத்துக் கொண்டுதான் சாதி வேறுபாட்டை காட்டுகிறோம். மிக கருத்தவன், நடுத்தரமாக கருத்தவன், கொஞ்சம் கருத்தவன், உடல் கொஞ்சம் தோல் வெளுத்தவன் என்றெல்லாம் உலகத்திலே சாதி வேறுபாடுகளை தோலை வைத்துக் கொண்டு நிர்ணயம் செய்கிறார்கள். நாம் அப்படி நமக்குள்ளே சாதி வேறுபாடுகளை காட்டுகிற போது இவன் மிகவும் கருத்தவன், இவன் கொஞ்சம் வெளுத்தவன் என்றெல்லாம் வேறுபாடு வைத்துக் கொண்டு சாதியை காட்டுகிற பொழுது மேல் நாட்டுக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்கிற எல்லோருமே கருப்பர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆகவே உலகத்திலே சாதி வேறுபாடோ இன வேறுபாடோ புறத்திலே இருக்கின்ற தோலை மையமாக வைத்துக் கொண்டு சிந்திக்கப்படுகிறது என்பது எவ்வளவு இழிவானது. ஆகவே அது மாயமானது, அது பொய்யானது. ஒருவனுடைய புற தோற்றத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய அடிப்படையில் சாதி வேறுபாட்டை காட்டி அவனை இழிவுபடுத்துவது குற்றமானது, அது மாயமானது, அது நிரந்தரமற்றது, அது ஒழிக்கப்பட வேண்டியது. இவ்வளவு கருத்துக்களையும் விளக்குவதற்காகவே இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார் சேக்கிழார். இம்மாய பொய்தகையும் உரு. நாம் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான கருத்தை சிந்திக்கலாம். ஆதிசங்கரர் வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தை நினைவுபடுத்திய ஒரு நிகழ்ச்சி. ஆதிசங்கரர் ஒரு நாள் நீராடி விட்டு திரும்புகின்ற பொழுது ஒரு புலையன் 4 நாய்களை கட்டி இழுத்துக் கொண்டு எதிரே வருகிற போது ஆதிசங்கரர் அவனை பார்த்து விலகு என்று சொன்னதாகவும் அவன் மீண்டும் சங்கரரை பார்த்து நீங்கள் விலகச் சொல்லுவது அன்னமய கோஷத்தையா பிராணமய கோஷத்தையா என்று கேட்டதாகவும் உடனே சங்கரர் மிகப்பெரிய ஞானம் பெற்றதாகவும் ஒரு வரலாற்றை அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே இருந்து படிக்கிறோம். அது என்ன பொருள்? அன்னமய கோஷம் என்பது உடம்பு, பிராணமய கோஷம் என்பது ஆன்மா. அன்னமய கோஷத்தை நீர் விலகச் சொல்லுகிறீரா, பிராணமய கோஷத்தை விலகச் சொல்லுகிறீரா? அன்னமய கோஷமாகிய உடம்பைத்தான் நீர் விளங்க சொல்லுகிறீர், தள்ளி போகச் சொல்லுகிறீர் என்றால் அன்னமய கோஷம் என்கின்ற ஒன்று அழியக்கூடியது, உண்மையற்றது, பொய்யானது, நெருப்பில் வேகக்கூடியது, வினையின் காரணமாக எடுப்பது. ஆகவே அது எந்த காலத்திலேயும் அவரவர்களுக்கு அமைந்தபடிதான் இருக்கும். அதை விலகச் சொல்வதனாலே பயன் இல்லை என்று உமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி அன்னமய கோஷத்தை நீர் விலகச் சொல்லாமல், அதாவது என் உடம்பை பார்த்து விலகச் சொல்லாமல் என் ஆன்மாவை விலகச் சொல்லுகிறீர் என்றால் எல்லோருடைய ஆன்மாவும் ஒரே ஆன்மாதான்.
ஏகாத்மாவாக வழங்கக்கூடிய இறைவனுடைய ஆன்மாதான் எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது என்றால் என்னுடைய உள்ளமாகிய ஆன்மாவும் உம்முடைய உள்ளமாகிய ஆன்மாவும் ஒன்றுதான். ஆகவே என்னுடைய உள்ளமாகிய ஆன்மாவையும் உன்னுடைய உள்ளமாகிய ஆன்மாவையும் ஒன்று என்று சொல்லிவிட்டு நீ விலகிக்கொள் என்று சொன்னால் என்னை விலகிக்கொள் என்று சொல்லுகிறீரா அல்லது உண்மையே நீர் விலகிக்கொள் என்று சொல்லுகிறீரா என்று அந்த புலையன் கேட்டான் என்றவர் ஞானம் பெற்றதாக வரலாற்றுக்குள்ளே இருக்கிற கருத்து அமைந்திருக்கிறது. ஆகவே எந்த காலமும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே புற உடலை மையமாக வைத்து சாதி வேறுபாட்டு ஏற்பாட்டு செய்து கொண்டிருப்பதை இறைவன் விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே சேக்கிழார் சுவாமிகள் நந்தனாரை நெருப்பிலே மூழ்குவதற்கு முன்பாகவே தெல்லை வாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் சென்று ஐயரே என்று அழைத்தார்கள் என்று கூறுவதன் மூலமாகவும் நெருப்பிலே அவராலே ஒழிக்கப்பட்டது மாய பொய் தகையும் உரு என்கின்ற தொடர் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் மாயம் மாயம் என்று சொல்லுகிறோமே, என்ன பொருள்? இருப்பது போலே தோன்றி இல்லாமல் இருப்பது. ஆகவே நிரந்தரமான ஒன்றை பற்றிக் கொண்டுதான் நாம் இறைவனை அடைய முடியுமே தவிர, அல்லது எந்த ஒரு பொருளையும் அடைய முடியுமே தவிர, மாயமாக இருக்கிற எந்த ஒரு பொருளையும் பற்றிக் கொண்டு எந்த லட்சியத்தையும் அடைய முடியாதல்லவா? ஆகவே சமூகத்திலே ஒருவனுடைய தோற்றத்தை மையமாக வைத்து அவனுடைய நிறத்தை மையமாக வைத்து அவனை சாதியினுடைய அடிப்படையிலே பிரிப்பது என்பது இறைவனுக்கு விருப்பமான காரியம் அல்ல என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இம்மாய பொய்தகையும் உருவடித்து புண்ணியமா முனிவடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார். இந்த இடத்தில் வெளிப்படையாகவே நாம் ஒன்று சிந்திக்கலாம். நந்தனாரை அந்தணர்கள் அழைத்துக் கொண்டு வந்து நெருப்பினடை மூழ்க வைத்து அவர் நெருப்பிலே பழைய உடம்பை விட்டுவிட்டு பிறகு புண்ணியமா முனி வடிவினராக வெண்ணூல் விளங்க வெளியே வந்த பிறகு ஐயரே என்று அழைத்தார்கள் என்று சொன்னால் ஏதேனும் நோக்கம் கற்பித்து பக்தியிலே குறைவு காட்ட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நந்தனாரை நெருப்பிலே மூழ்க வைத்து இறக்க வைத்து விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் என்று கூட விசித்திரமான வாதங்கள் எல்லாம் எழுப்பலாம். இல்லாவிட்டால் அவர் தன்னுடைய தோற்றத்தை விட்ட பிறகுதான் புண்ணியமா முனி வடிவினராக வெளியே வந்த பிறகுதான் அவரை ஐயர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூட விசித்திரமான விளக்கத்தை கொடுக்கலாம். அப்படியெல்லாம் எதையும் நாம் கொடுத்துவிட முடியாதபடி நந்தனார் திரு எல்லைக்கு வெளியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற போது, நந்தனார் நந்தனாராகவே இருக்கிற போது, எல்லாம் வல்ல பெருமான் கட்டளையிட்டபடி தில்லை வாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் சென்று ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணிந்தோம் என்று கூறுகின்றார்கள் என்றால் தில்லை வாழ் அந்தணர்களுக்கு அம்பலவர் செய்திருக்கின்ற அருள் என்னவோ அந்த அருளை நந்தனாருக்கு செய்திருக்கிறார். ஆகவே பிறப்பாலே புலையராக இருந்தாலும் எம்பெருமான் அருள் பெற்று விட்டதால் தங்களுக்கு நிகரானவர்கள் என்று நந்தனாரை அந்தணர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற கருத்தை நமக்கு புலப்படுத்த வேண்டும் என்பதுதான் சேக்கிழார் சுவாமிகளினுடைய முக்கியமான கருத்து. அப்படி செந்தி மேல் எழும் பொழுது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார். இப்பொழுது நெருப்பு நாக்குகளுக்கு மத்தியிலே இருந்து நல்ல சிவந்த மேனியோடு கூட நந்தனார் வெளிப்பட்ட காலத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். அது என்ன? இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் படைக்கின்ற பிரம்மனை போலே தோன்றினார். செந்தி மேல் எழும்பொழுது செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன் போல் தோன்றினார். செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் என்பவன் நான்முகன் பிரம்மா, உலகத்திலே படைக்கின்றவன். அப்பேற்பட்ட படைக்கின்ற பிரம்மனை போலவே நந்தனார் தோன்றினார் என்று சேக்கிழார் ஏன் கூற வேண்டும்? அவர் சிவபெருமான் கருணை பெற்ற சிவனை போலவே தோன்றினார் என்று கூட சொல்லி இருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு வேதியர் வடிவத்திலே தோன்றியவர் வேதியர் வடிவத்திலேயே இருந்தார் என்று வேதியராகவே வர்ணித்திருக்கலாம். அவர் அந்த நெருப்பிலே இருந்து வெளியே வருகின்ற போது பிரம்மனை போலே தோற்றம் படைத்தவர்கள் என்று காட்டுவதற்கு என்ன காரணம்? பிரம்மா எந்த காலத்திலும் எந்த வேறுபாட்டையும் கருதி யாரையும் படைக்கவில்லை. உலகத்திலே படைக்கின்ற காலத்தில் அனைவரையும் படைக்கின்றவன் பிரம்மன் ஒரே நிகராக ஒரே சமமாக தான் படைக்கின்றான். உலகத்திலே மனிதர்கள் தங்களுக்குள்ளேதான் சாதி வேறுபாட்டை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாம் யாரை புலையன் புலையன் என்று சொல்லுகிறோமோ அந்த புலையனையும், யாரை தில்லை வாழ் அந்தணர் அந்தணர் என்று சொல்லுகிறோமோ அந்த அந்தணரையும் படைத்தவன் பிரம்மன் தான். ஆகவே படைத்த பிரம்மன் எந்த வேறுபாட்டையும் காட்டவில்லை. நந்தனை படைத்தவனும் அவன்தான், அந்தணனை படைத்தவனும் அவன்தான். ஆகவே
இந்த இறைவனுடைய படைப்பிலே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே இப்போது படைக்கின்ற பிரம்மனை போலவே நந்தனார் வெளிப்பட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் சேக்கிழார். செந்தி மேல் எழும்பொழுது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார். அந்தர துந்துபி நாதம் வந்து எழுந்தது. இருவிசும்பில் வானவர்கள் மகிழ்ந்து ஆர்த்தார்கள். பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாரிகள் பொழிந்தார்கள். அப்படி மேலே இருந்து எல்லோரும் மலர்மழையெல்லாம் பொழிந்து சிறப்பித்தார்கள். அதைக் கண்டு திருவுடைய தெல்லை வாழ் அந்தணர்கள் கைதொழுதார். பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிபயின்றார். அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். இப்போது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தன என்று காட்டுகிறார். வானத்திலே இருந்து தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள். இன்னும் பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மழை பொழிந்தார்கள். பரவரிய தொண்டர்கள் பணிந்து மனம் களிபயின்றார்கள். இப்படி எல்லோரும் மகிழ்ந்தார்கள். வானத்து தேவர்களும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்வதிலே சேக்கிழார் என்ன கருத்தை காட்ட விரும்புகிறார் என்று எண்ண வேண்டும். இப்போது வானத்து தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்ததற்கு காரணம், உலகத்தார் தோற்றத்தினாலே வேறுபடுத்தி வைத்திருக்கின்ற சாதி வேறுபாட்டை நீக்கி இது மாய பொய்த்தகையும் உரு என்பதை இறைவன் உணர்த்தி மனிதர்கள் எல்லாம் இனிமேலாவது திருந்துவார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியினாலே அவ்வாறு வானவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள் என்று காட்டுகின்றார். ஆகவே தோலினுடைய அடிப்படையில் ஒருவன் தோற்றத்தின் அடிப்படையில் சாதி வேறுபாடு கருதுவது என்பதை வானவர்களோ தேவர்களோ கருதவில்லை என்பதும் நமக்கு தெரிகிறது. சிவபெருமான் கருதவில்லை என்பதை சிவபெருமான் கனவிலே போய் சொன்னதன் மூலம் காட்டிவிட்டார். பிரம்மன் இந்த வேறுபாட்டை கருதவில்லை என்பதை செந்தி மேல் எழும்பொழுது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார் என்று சொல்வதன் மூலம் காட்டிவிட்டார். வானத்து தேவர்களும் விரும்பவில்லை என்பதை வானவர்கள் மகிழ்ந்து ஆர்த்து பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாரிகள் பொழிந்தார் என்பதன் மூலம் காட்டிவிட்டார். ஆகவே சிவனோ பிரம்மனோ தேவர்களோ இதிகாச புராணங்கள் காட்டக்கூடிய தெய்வங்களோ சாதி வேறுபாட்டை எந்த காலமும் விரும்பவில்லை, ஆதரிக்கவில்லை என்பதை மிக தெளிவாக சேக்கிழார் சுவாமிகள் நந்தனார் மூலமாக நமக்கு காட்டிவிட்டார். அதனாலேதான் இந்த வர்ணனைகள் எல்லாம் வருகின்றன. இப்பொழுது பணிய வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று எண்ணி இருந்த திருநாளை போவாராம் மறைமுனிவர் நெருப்பிலே மூழ்கி வெளியே வந்தவுடன் அவருக்கு தருகின்ற பெயர் மறைமுனிவர். இப்பொழுது என்ன மறைமுனிவர் என்றால், மறை என்று சொன்னால் வேதம், மறைமுனிவர் என்று சொன்னால் வேதம் கற்ற முனிவர்கள். பெரும்பாலும் வேதம் கற்ற முனிவர்கள் என்று சொல்லுகிற பொழுது சாதாரணமாக முனிவர்கள் என்பதும் வேதம் கற்றவர்கள் என்பதும் வேறு வேறுபாடானவர்களை குறிப்பது. வேதம் கற்றவர்கள் எல்லாம் முனிவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மறை வல்லுநர்களாக இருக்கலாம். ஆனால் பற்றெல்லாம் துறந்து விட்டவர்கள் தான் முனிவர்கள். அப்படி வேதத்தையும் கற்று பற்றையும் துறந்து விட்டவர்கள் மட்டுமே மறைமுனிவர் என்று அழைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த இடத்திலே மறைமுனிவர் என்று நந்தனாருக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றார் சேக்கிழார். திருநாளை போவாராம் மறைமுனிவர். இப்பொழுது என்ன நந்தனார் வேதம் கற்றாரா? நெருப்பிலே மூழ்கினார், மாய பொய்தகையும் உருவொழித்தார், புண்ணியமா முனிவரை போன்ற வடிவத்தோடு வெளியே வந்தார். செந்தடல் போல் விளங்குகின்ற செம்மரின் மேல் இருக்கும் அந்தணனாகிய பிரம்மனை போலே தோன்றினார். வானவர்கள் வாழ்த்தினார்கள். இப்படியெல்லாம் வர்ணிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருநாளை போவாராம் மறைமுனிவர் என்றால், மறை என்றால் வேதங்கள், மறைமுனிவர் என்றால் வேதம் கற்ற முனிவர். வேதம் கற்ற முனிவர் வருகிறார் என்று சொல்லுகிறாரே, இவர் எப்பொழுது வேதம் கற்றார்? ஆகவே மறைமுனிவர் என்று நந்தனாரை இங்கே சேக்கிழார் சொல்லுகிற போது நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? எந்த வேதங்களையும் கற்காமலே அவரை மறைமுனிவர் என்கிற சொல்லாலே சேக்கிழார் குறிப்பிடுகிற பொழுது வேதங்களை கற்றுத்தான் இறைவன் மேலே பக்தி செலுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இறைவன் மேலே பக்தி செலுத்தி விட்டாலே அவர்கள் வேதம் கற்றவர்களுக்கு நிகரானவர்கள். அதைத்தான் சேக்கிழார் காட்ட விரும்புகிறார். நந்தனாரை முன்னர் புலையர் புலையர் என்று குறிப்பிட்டு இப்போது மறைமுனிவர் என்கின்ற சொல்லாலே அவரை குறிப்பிடுகிற போது அவர் ஏதோ ருக்கு யஜுர் சாமம் அதர்வனம் என்கின்ற 4 வேதங்களை அந்தணர்கள் மத்தியிலே பயின்று அவற்றிலே இருக்கிற சாகைகள் எல்லாவற்றையும் கற்று வேதங்களை நன்றாக முற்ற கற்றுவிட்ட முனிவராக மாறி அதன் பின்னாலே நடராஜமூர்த்தியின் சன்னதிக்கு வரவில்லை. நெருப்பினிடை மூழ்கி எழுந்து நேராக அருமறை சூழ் திருமன்றில்
ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர் என்றால், நெருப்பிலே மூழ்கியவர் எழுந்து நேராக வருகின்ற பொழுதே மறைமுனிவர் என்கின்ற சொல்லி அவருக்கு பயன்படுத்துவதற்கு காரணம், வேதங்களை எல்லாம் கற்று அதனுடைய முடிவிலே நாம் பெறக்கூடிய பக்தி எதுவோ அதை வேதங்களை கற்காமலே உள்ளத்தால் செலுத்தக்கூடியதன் மூலமே நாம் பெற்றுவிட முடியும் என்பதை காட்டுவதற்குத்தான் மறைமுனிவர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார் என்று எண்ணி நாம் மகிழ வேண்டும். ஆகவே வேதங்களை கற்றுக்கூட பக்தி இல்லாமல் இருக்கலாம், வேதங்களை கற்காமலும் பக்தி வரலாம். பக்தி ஒருவனுக்கு வந்து விட்டால் அவன் வேதம் கற்றதற்கு நிகரானவன், வேதங்களை கற்றவனாக கருதப்பட வேண்டியவன். பக்தி உள்ளவர்கள் எல்லாம் வேதம் கற்றவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் என்பதை காட்டுவது மறைமுனிவர் என்கின்ற சொல். தில்லை வாழ் அந்தணரும் உடன் செல்ல இவரும் கூடவே சென்று எய்தி தன்னுடைய கையிலே கொல்லை மான் மறிக்கரத்தார் கோபுரமாகிய திருக்கோபுரத்தை தொழுது இறங்கி ஒல்லை போய் உட்புகுந்தார். நடராஜமூர்த்தியினுடைய சன்னதிக்கு உள்ளே போய் உள்புகுந்தார். எல்லோரும் அதுவரைக்கும் அவர் உடன் சென்றார்கள். அங்கே உலகத்தின் எல்லையாகிய பிரபஞ்சத்தினுடைய விளிம்பையே காட்டிக் கொண்டிருக்கிற நடராஜமூர்த்தியின் சன்னதிக்கு போகின்ற வரைக்கும் பார்த்தவர்கள் உலகு உய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார். நடராஜமூர்த்தியின் சன்னதி வரைக்கும் இந்த நந்தனாராகிய மறைமுனிவர் சென்றார். அதன் பிறகு யாவர்களும் கண்டிலரால் அந்த நடராஜமூர்த்தியோடு இரண்டர கலந்து விட்டார். ஆகவே நமக்கு ஒரு பெரிய உண்மையை நடராஜமூர்த்தி நந்தனார் மூலமாக காட்டுகிறார். இந்த உலகத்தில் பிறப்பால் சாதியால் எந்த ஒரு வேறுபாட்டையும் மனிதர்கள் கற்பித்தாலும் அது பக்தி நெறிக்கு மாறுபட்டது என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இது சில பேருக்கு கசப்பான உண்மையாக இருக்கலாம். பக்தி நெறியில ஈடுபட்டவர்கள் ஜீரணித்து தீர வேண்டிய கசப்பான உண்மை இது. ஆகவே அந்தணர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புரையும் தொனிகடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். இந்த உலகத்துக்கு நந்தனார் என்ற ஒருவரை அனுப்பி அவருக்கு பிறந்த காலத்தில் இருந்தே பக்தி என்கின்ற உணர்வை கொடுத்து, ஆனால் சாதியினாலே தாழ்த்தப்பட்டவராக கருதப்படக்கூடிய பிள்ளையராக பிறக்க வைத்து, உலகத்தார் எதை மையமாக கொண்டு தடை விதித்தார்களோ அந்த தடை பொய்யானது என்பதை நிரூபித்து, இறுதியிலே எல்லையிலா தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொண்டார் என்று காட்டுவதன் மூலம் உலகத்தில் பிறந்து இறக்கின்ற மக்களை நீங்கள் சாதியின் அடிப்படையில், தோற்றத்தின் அடிப்படையில், தோலின் அடிப்படையில், மயமான இந்த உடம்பினுடைய தோற்றத்தின் அடிப்படையில் சாதி வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது இறைவனுக்கு விருப்பமானது அல்ல. இறைவனிடத்திலே பக்தி செலுத்துவதே வேதம் கற்பது. இறைவனிடத்தில் பக்தி செலுத்துகின்றவர்களே வேதம் கற்ற முனிவர்கள். நான் வேதங்களினுடைய எழுத்துக்களையும் சொற்களையும் பதங்களையும் கற்றுக்கொண்டு அதன் பொருளையும் கற்றுக்கொண்டு பரம்பொருளை வணங்காமல் இருந்து விட்டால் நான் பக்தி உடையவன் என்றோ மறைமுனிவன் என்றோ அந்தணன் என்றோ எவன் ஒருவனும் உரிமை கொண்டாட முடியாது. நான் வேதங்களை கற்கவில்லை, அவற்றின் பதம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் என்கிற ஒருவனை நம்புகிறேன், அவன் திருவடிக்கடலே எனக்கு அடிப்படையானது என்கின்ற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மறைமுனிவர்கள் என்று சமூகத்தின் இடைக்காலத்தில் ஏறிய சாதிகளை முற்றிலும் வேறறுத்து அந்த வேரிலே வெந்நீரையும் ஊற்றி பக்தி என்கின்ற ஒன்றுதான் இறைவனை அடைவதற்கு உள்ள வழி, சாதி அதற்கு தடையாக இல்லை என்று இந்து சமயத்தினுடைய அற்புதமான கருத்தை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே நந்தனாருடைய சரிதத்தை சேக்கிழார் மிகுந்த பொறுப்போடு எழுதி காண்பித்து அவரை மறைமுனிவர் என்கின்ற சொல்லாலே குறிப்பிட்டார். பக்தி உலகத்திலே சாதிகள் எந்த காலமும் தடையாக இருக்க முடியாது. சாதிகள் மனிதர்கள் இடைக்காலத்திலே பிரித்துக் கொண்டவை. இறைவன் திருமுன்பு அனைவரும் சமமே என்கின்ற மகத்தான சித்தாந்தத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருப்பது இந்து சமயம். அந்த இந்து சமயத்தவர்கள் நந்தனாருடைய கதையை படிப்பதன் மூலம், திருநாளைப்போவாருடைய கதையை படிப்பதன் மூலம், சேக்கிழார் விளக்கியிருக்கின்ற தன்மையின் வழி படிப்பதன் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பக்தி என்பதற்கு சாதி தடை இல்லை. இது நந்தனார் வரலாற்றின் சுருக்கம்.